முக்கிய செய்தி. நாளை காலை 9:30 மணிக்கு தனி விமானம் மூலம் கரூர் செல்கிறார் முதலமைச்சர் விஜய். கரூர் பிரச்சார கூட்டத்தில் சிக்கி உயிரிழந்த 41 பேரில் 32 பேருக்கு கருணை அடிப்படையில் அரசு பணியாணை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் மணவாசி ஊராட்சியில் ரூபாய் 1700 கோடியில் அமையவுள்ள காலனி உற்பத்தி தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்ட உள்ளார். தொழிற்சாலையின் மூலம் 13,500 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாகும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. நாளை காலை 9:30 மணிக்கு தனி விமானம் மூலம் கரூர் செல்கிறார் முதலமைச்சர் விஜய். கரூர் பிரச்சார கூட்டத்தில் சிக்கி உயிரிழந்த 41 பேரில் 32 பேர் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்க உள்ளார். இந்நிலையில் அதேபோல் தொழிற்சாலையும் தொடங்கி வைக்க உள்ளார். தொழிற்சாலையின் மூலம் 13,500 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக தமிழக வெற்றி கழக தலைவரும் தமிழக முதல்வருமான ஜோசப் விஜய் நாளை காலை கரூர் வெண்ணெய்மலை அருகே உள்ள அட்லஸ் கலையரங்கம் மைதானத்தில் 10 ஏக்கர் பரப்பளவில் 5000 பேர் அமரக்கூடிய வகையில் பந்தல் அமைக்கும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மைதானத்தை சுற்றிலும் இரும்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டு ஏற்பாடுகளானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் 5000 பேருக்கு QR கோடுடன் கூடிய அடையாள அட்டை வழங்குவதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்த 41 வாரிசுதாரர்களின் சிலருக்கு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் அரசு வேலை வாய்ப்பு வழங்கும் நிகழ்வும் நடைபெற உள்ளது. அதைத் தொடர்ந்து காந்தோன்றிமலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அரசு நலத்திட்ட உதவிகளும், கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி ஒன்றிய மணவாசி ஊராட்சியில் ரூபாய் 1700 கோடி மதிப்பீட்டில் தோல் அல்லாத காலனி உற்பத்தி செய்யும் புதிய தனியார் தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்ட உள்ளார். தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு அரசு துறையிலும் கீழ் பணியாற்றும் வகையில் 32 நபர்களுக்கும் கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளும் வழங்க உள்ளார். இந்த இரு நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்கும் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் வரவேற்கும் விதமாக கட்சி கொடிகள், பிளக்ஸ் பேனர்கள் ஆங்காங்கே வைக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சி நடைபெறும் இடங்களில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் திருக்காம்பலூர் பைபாஸ் சாலை வழியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்லும் வகையில் இரும்பு தடுப்புகள் இடதுபுறத்தில் அமைக்கப்பட்டுள்ளதால் வணிக நிறுவனங்கள் அங்கு செயல்பட்டு வருகிறது. வணிக நிறுவனங்கள் செல்ல முடியாமல் நிலை உள்ளது என அப்பகுதி வணிகர்கள் தெரிவித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜேஎஸ்டி, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.